الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: نظر الله امرأ سمع منا حديثا فحفظه حتى يبلغه غيره. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 11 ஜுஸுவை முடித்து தந்திருக்கிறார். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் கிராமத்துக்காரர்களிடத்திலே ஈமானும் ஸ்ட்ராங்காக தான் உறுதியாகத்தான் இருக்கும், இறை மறுப்பும் அவர்களிடத்திலே கொஞ்சம் உறுதியாகத்தான் இருக்கும் என்று ஒரு வசனம் கிராமத்துக்காரருடைய அந்த பண்புகளை பேசியது. அதே போல ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் துஆ செய்து அது ஒப்புக்கொள்ளப்பட்டது, அதன் பிறகுதான் நான் அழிக்கப்பட்டான் என்று சில வசனம் பேசி, அதற்கு அடுத்தாற்போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பரளையத்தும் போது எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள், இந்த உலகம் முழுவதும் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டது என்றெல்லாம் சில வசனம் பேசுவதை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன். அதாவது போர் என்று சொன்ன உடனே எல்லா ஊர்லையும் இருந்து எல்லாரும் போருக்கு புறப்பட்டு போயிடுறீங்களே, ஒவ்வொரு ஊர்லையும் சில பேர் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக போருக்கு போறதை விட லியதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் புறப்பட வேண்டாமா? போருக்கு எல்லாரும் போற மாதிரி கொஞ்சம் பேராவது மார்க்க ஞானங்களை, மார்க்க அறிவை, அல்லாஹ் ரசூலின் அறிவை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டாமா? வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஅது இலைஹிம் லஅல்லஹும் யஹதுரூன். அப்படி ஓதி படித்து முடித்து அவர்கள் ஊர்களுக்கு திரும்பும் பொழுது அந்த படித்த மேதைகள் எல்லாம் ஊர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். அதை அந்த ஊர் மக்கள் எடுத்து பாவம் செய்யாமல் தவிர்த்து வாழ்வார்களா இல்லையா என்று அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவு தேவை என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். ஒரு நாட்டில், ஒரு ஊரில், குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் டாக்டர், இன்ஜினியர் மாதிரி பட்டதாரிகள் தேவைப்படுகிறது, தொழில் அதிபர்கள் தேவைப்படுகிறது, விவசாயிகள் தேவைப்படுகிறது, அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் முஸ்லிம் சமூகத்திலே தேவைப்படுகிறது. இவ்வளவும் தேவைப்படும் பொழுது இவர்களை அல்லாஹ் ரசூலுடைய பயத்தை சொல்லி இம்மை மறுமையில எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும் மார்க்க அறிஞர்களும் இவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான். உலகத்தில் எந்த துறைக்கு வேண்டாலும் போகலாம், தப்பு இல்லை. அதே மாதிரியே குர்ஆன் ஹதீஸுடைய ஞானங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய துறைக்கும் இந்த சமூகத்தில் சிலர் போய்தான் ஆக வேண்டும். மார்க்க ஞானங்களை படித்த ஆலிம்கள் உருவாகித்தான் ஆக வேண்டும். அவர்கள் அல்லாஹ் ரசூலை படித்து மக்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த போதனை மக்களுக்கு பயனை தரும் என்று அல்லாஹ் இங்கே தெளிவாக சொல்கிறான். மார்க்க அறிஞர்களின் போதனையால் தான் சமூக மக்கள் பாவம் செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொள்வார்கள் என்று மார்க்க அறிவுள்ளவர்களுடைய சேவை என்ன என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்: நஃதர் அல்லாஹு இம்ரஅன் சமிஅ மின்னா ஹதீஸன். நம்மிடத்திலே வந்து ஒரு ஹதீஸை, மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்கிறார், ஃபஹஃபிலஹு, அதை மனனமிட்டுக் கொள்கிறார் மறக்காத அளவிற்கு, ஹத்தா யுபல்லிகஹு ஹகைரஹு, அதை பிறருக்கு போய் எத்தி வைக்கிறார்.
அல்லாஹ் ரசூலுடைய இல்மை படித்து மனனம் விட்டு அதை பிறருக்கு கொண்டு போய் எத்தி வைத்தால் அந்த மார்க்க அறிஞர் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி என்றால் நவ்வரல்லாஹு இம்ரன், அல்லாஹ் அவர் வாழ்க்கையை செழிப்பாக வைப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க ஞானங்களை படித்து மக்களை அதை தோதுவாக வழிநடத்துபவர்களுக்கு துவா செய்கிறார். இந்த ஒரு பகுதிக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய துவா அதிகம். மார்க்க ஞானங்களை படிச்சுக்க, அல்லாஹ் ரசூலுடைய அறிவை படிச்சுக்க, படித்ததன் பிறகு பிறருக்கு எத்திவை, அதன் மூலம் நபியினுடைய துவா உனக்கு கிடைக்கும், உன் மூலமாக சீர்திருத்தம் நடைபெறும், அது அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று அல்லாஹும் ரசூலும் மார்க்க அறிவை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீ எதை வேண்டாலும் படிங்க, தப்பு இல்லை. அதோட உங்களில் கொஞ்சம் பேர் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்க அறிவை படிச்சு ஆகணும், அது தவறக்கூடாது அப்படின்னு அல்லாஹும் ரசூலும் இந்த இடத்துல சொல்லுவார். புகாரில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களே, அல்லாஹ் ரசூலுடைய அறிவை கற்றுக்கத்தான் வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் கல்யாணம் காத்து முடிச்சு பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்கவும் போகணும், அல்லாஹ் ரசூலுடைய அறிவையும் ரசூலாட்ட உட்காந்து முழு நேரம் கொடுத்து கற்றுக்கணும். அப்போ நானும் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார், அன்சாரி தோழர். நாங்கள் ரெண்டு பேரும் மதீனாவுடைய, அதாவது பனு உமையா பின் சைதுன்னு சொல்லி ஒரு குடும்பத்தார்கள் வசிக்கிற ஒரு சின்ன கிராமம், மதீனாவுடைய மேட்டு பகுதியில் அந்த கிராமம். அந்த கிராமத்தில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் குடியிருந்தோம். உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் குடியிருக்கல, மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் குடியிருக்கல, மதீனா விட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மேட்டு பகுதியில், அது ஒரு குடும்பம் வாழ்கிற ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர் நானும் ஒரு முடிவு எடுத்தோம், சம்பாதிக்கவும் போகணும், அல்லாஹ் ரசூலுடைய அறிவு நமக்கு தேவைப்படுது, அப்போ என்ன செய்யலாம்? அப்போ நானும் அவரும் முடிவு எடுத்தோம், என்சில் யௌமன், ஒரு நாளைக்கு நீ போ, அல்லாஹ் ரசூலுடைய அறிவை படிச்சுக்க, வியாபாரத்துக்கு போவாத, நீ போய் அல்லாஹ் ரசூலுடைய அறிவெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்து மறாத நாள் நீ எனக்கு சொல்லு. அதே மாதிரி நான் அன்சில் யௌமன், ஒரு நாளைக்கு நான் படிக்க போகிறேன், நீ வியாபாரத்துக்கு போ. அவங்க ரெண்டு பேரும் அப்படி உடன்படிக்க வச்சுக்கிட்டாங்களாம். ஒரு நாளைக்கு நான் வியாபாரத்துக்கு போகிறேன், நீ படிச்சுட்டு என்னெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, எப்படியெல்லாம் குர்ஆன் வசனம் இறங்குச்சோ, ரசூலுல்லாஹ் என்ன அல்லாஹ் ரசூலுடைய அறிவு சொல்லி தந்தாங்களோ அதெல்லாம் எனக்கும் சொல்லு, நானும் கற்றுக்கிறேன், நான் சம்பாதிக்க போகிறேன். ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்க போகிறேன், நீ அல்லாஹ் ரசூலுடைய அறிவை கற்றுக்க. இப்படி மாறி மாறி சம்பாதிக்கவும் செய்யணும், அல்லாஹ் ரசூல் அறிவையும் கற்றுக்கணும். நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் மார்க்க அறிவை கற்றுக்கிட்டோம், அப்படி தான் மனைவி மக்களை நாங்கள் சம்பாதிச்சு காப்பாற்றணும். அப்போ ஒரு நாள் படிப்புக்காக, மார்க்க படிப்புக்கு, ஒரு நாள் வியாபாரத்திற்காக, இப்படி நேரத்தை ஒதுக்கி படித்த உமர் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்திலே மிகப்பெரிய மார்க்க நிபுணர், மார்க்கத்தினுடைய அறிவாற்றல் எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி கிடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார், நான் குடித்த பாலை மீதத்தை உமர் ரலியல்லாஹுவிடத்திலே கொடுத்தேன், அப்படி ஒரு கனவு கண்டேன், அதற்கு என்ன அர்த்தம் என்றால் மார்க்க அறிவு என்று நபி அவர்கள் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய மிச்ச அறிவு பூரா, சொச்ச அறிவு பூரா உமர் ரலியல்லாஹு இருந்துச்சான். ஆனால் அவங்க தினந்தோறும் போய் படிக்கிற மதரசாவில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படித்தாங்களாம். அப்போ மார்க்க அறிவை எல்லாரும் படிச்சுக்கணும், அப்போ தான் இறையச்சம், ஒழுக்கம், மாண்பு எல்லாம் நமக்கு தெரியும், கண்ணியமாக வாழ முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்களே. திரும்பி இதில் இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் உடன் பிறந்த அண்ணன் தம்பி, தம்பிக்கார் என்ன பண்ணார், தினந்தோறும் ரசூலுல்லாஹ்ட்ட போய்வார் மார்க்கத்தை படிக்க. அண்ணங்கார் என்ன பாரு, வியாபாரத்துக்கு போவார், போய் சம்பாரிச்சுக்கிட்டு வருவார். ஒரு நாள் அண்ணங்கார நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யார் ரசூலுல்லாஹ், குடும்பத்தில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம், நான் மட்டும்தான் சம்பாதிக்க போகிறேன், என் தம்பி சம்பாதிக்கவே போக மாட்டான், நேராக உங்கள்கிட்ட மார்க்க அறிவை படிச்சுக்க வந்துடுறான், அவனுக்கு கொஞ்சம் புத்திமதியை சொல்லுங்கள், காசு பணம் வேணுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க, லஅல்லக துர்ஸகு பிஹி, உனக்கு கிடைக்கும் வாழ்வாதாரங்கள்லாம் உன் தம்பியின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. உன் தம்பி இங்கே மார்க்க அறிவை படிக்க வர்றாருல, இந்த பரக்கத்து உன் விவசாயத்தை, உன் தொழில்துறையில், உன் பொருளாதாரத்தில் கிடைக்குது. படிக்க ஓத போறவனெல்லாம் மட்டமான ஆளுன்னு நினைக்காத, அவன் பரக்கத்தால் அவனுடைய அண்ணன் தம்பிக்கு, பெற்றோருக்கு, மாமான் மச்சானுக்கு, அவன் சொந்த பந்தருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் ஓதுனா அவன் மூலமாக அங்கே எல்லாத்துக்கும் எல்லாம் பரக்கத்தை தருவானான். அதனால தான் ஒரு காலத்தில் நாம் முன்னோர்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளை
பிள்ளையாவது மதரசாவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த பிள்ளை ஓதி படிச்சுட்டு வரட்டும், அந்த பிள்ளை நமக்கு அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுக்கும், அந்த பிள்ளை மூலமாக நாம் பொருளாதாரத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்வோம், வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம், நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மூத்தவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதையெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஓத போகிறது ஆலிமா ஆகிறதெல்லாம் ஒரு கேவலமாக பார்க்குற இன்னைக்கு ஒரு தப்பான காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அது மிகவே தவிர்க்கப்பட வேண்டியது. அதாவது ஒருத்தர் ஓத பாராரு, சம்பாதிக்கிற வயசுல ஓதுறாரு, நேரத்தை அதுக்கு கொடுக்குறாருன்னா நாம் என்ன நினைக்கிறோம்? இவன் வேஸ்ட் பண்ணுறான் இளமையே நினைக்கிறோம். வயசு சும்மா ஓடிக்கிட்டு இருக்குன்றோம். இல்லை, அவன் அல்லாஹ் ரசூலை படிக்க படிக்க அதன் பரக்கத்து உனக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தருவான். அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓதும் பொழுது அவனுக்காக நீ செலவு செய்ய, அவனுக்காக நீ எல்லாத்தையும் குடும்பத்தை பார்த்துக்க. ஆனால் அதன் பிறகு அவன் வாழ்நாள் முழுக்க பரக்கத்தான் இருப்பான். அந்த பரக்கத்து உன்னை அவனோடு நீ நல்ல விதமாக நடந்து கொள்ற வரைக்கும் அந்த பரக்கத்து உனக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமீதியில இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் ரசூலுடைய அறிவை கற்றுக்கிறதுல ஆர்வம் வேணும். நாம தான் கற்றுக்க முடியல. கற்றுக்கிறத மக்களை யாவது ஊக்கப்படுத்தணும். நீ நல்லா ஓது, நீ நல்லா படி, உனக்கு நான் என்ன வேண்டாலும் செய்கிறேன், ஓதி படித்து பெரிய ஆளாகி வா, அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கற்றுக்கிட்டு வா அப்படின்ட்டு அவனை ஊக்கப்படுத்தணும். அவனுக்கான ஏதேனும் உதவி செய்ய முடியுமா? இந்தா வாங்கிக்க, துணிமணி, கித்தாபு, மற்ற இதர செலவுக்கு, அதுக்கு இதுக்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி நாம் ஊக்கப்படுத்தி இந்த சமுதாயத்தில் நிறைய மார்க்கம் படித்தவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுவோம். இஸ்லாம்ங்கிற ஒன்று இருக்குல்லங்க, அந்த இஸ்லாம் எப்போ அழியும் தெரியுங்களா? மதரசாக்களும் அதில் படித்த ஆலிம்களும் இல்லாது போனால் இஸ்லாம் தானாகவே அழிந்து போகும். இஸ்லாமிய பெயர் தாங்கிலாக மக்கள் இருப்பார்களே தவிர உண்மையான உயிரோட்டம் உள்ள இஸ்லாம் யாரிடத்திலும் இருக்காது. அப்போ நம்மிடத்தில் உயிரோட்டம் உள்ள ஈமானும் இஸ்லாமும் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் மதரசாக்களும் மதரசாவிலே ஓதக்கூடிய அந்த அறிஞர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் என்ற உலகத்தில் நிலை பெற்று இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் வடநாட்டில் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு என்ன கங்கணம் கட்டப்படுது தெரியுங்களா? மதரசாவை முதல்ல அழின்னு சொல்கிறான். மதரசாவை முதல்ல அழி, மதரசாவை இடி, ஓத விடாத, அதை தடு, அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணு, மதரசான்னு ஒன்று வேண்டாம் அப்படின்னு மும்மரமாக கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்படுறான். நோக்கம் என்ன தெரியுங்களா? மதரசாவை தொடச்சிட்டா முஸ்லீம்களுடைய அந்த ஈமானையும் தொடச்சி தூக்கி போடலாம். பண்டல் மண்டல் அப்படின்னு நமக்கு ஒரு தப்பான பேர் வச்சிருக்கான், அடிப்படைவாதி அப்படின்ட்டு. ஆனால் இஸ்லாம் அதை நல்லதுன்னு சொல்லுது. இவன் என்ன சொல்றான்? பேரளவில் முஸ்லீம் ஆயிரு, தக்குவாவா இறையச்சமா அப்படி இப்படிலாம் இருக்காதேன்றான் இன்னைக்கு பாரதத்தில். அந்த அளவுக்கு தான் மதரசாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க முயற்சி பண்ணுறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மதரசாக்களும் அதில் ஓதும் மாணவர்களும் ஆலிம்களும் இருக்கும் வரை இஸ்லாம் உலகத்தில் நிலை பெற்றிருக்கும். அது இல்லை என்றால் இஸ்லாமும் காணாமல் போகும். அதில் எந்த மாற்று கருத்தையுமே சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. இப்னு மாஜாவிலே தாரமியிலே இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரெண்டு கூட்டமாக நபித்தோழர்கள் பள்ளிக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க. அதில் ஒரு கூட்டம் குர்ஆன் ஓதிக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் நான் அல்லாஹ் ரசூலை கற்றுக் கொடுக்குற, நீ கற்றுக்கோ, அதாவது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்ளுவதுமாக ஒரு கூட்டம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நேராக வந்தாங்க. அந்த மார்க்க அறிவை கற்றுக்கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தாரோடு நபி அவர்கள் அமர்ந்தார்கள். அமர்ந்துட்டு அதுக்கு காரணம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், இந்த சமுதாயத்திற்கு நான் மார்க்கத்தை கற்றுத்தரும் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எங்கே மார்க்க அறிவை கற்றுக்கொள்கிறார்களோ அந்த சபையில் நான் உட்காருவது மிக பொருத்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி அவர்களுடைய அந்த அமர்வு யாருக்கு பொருத்தமானது என்றால், குர்ஆன் ஓதுபவரை விட, துவா செய்பவரை விட, இபாதத்து செய்பவரை விட மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளுபவரோடு நபியவர்கள் உட்காருவதை தான், அவர்களோடு பழகுவதை தான் நபியவர்களே விரும்பி இருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மார்க்க அறிவுக்கும் மதரசாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரம்ஜானுடைய மாதங்களில் பாருங்க,
நிறைய மதரசாக்கள்ல வசூலுக்கு வர்றாங்க. சில பேர் உண்மையாகவே இஹ்லாஸை அள்ளி கொடுக்குறாங்க. நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் அள்ளி கொடுக்குறாங்க. 5000 10,000 50,000 1,00,000 மதரசாவுக்கு அந்தாங்க வச்சுக்கோங்க, எல்லா ரசூலை பற்றி சொல்லிக் கொடுங்க, ஆலிம்களை உருவாக்குங்க, சமுதாயத்தை சீர்படுத்துங்க அப்படின்னு நிறைய அள்ளி கொடுக்குற ஆளும் உண்டு. ஆனால் சில பேர் அதாவது மதரசாவே தேவையில்லை, அதை நடத்துறதுக்கு பிச்சை கேட்டு வந்து தான் பாரு அப்படின்னு அந்த ஆளுகளை தப்பாக பேசுகிற ஆளும் நம்ம ஆளில் உண்டு. ஏதோ வந்து தொலைச்சிட்டாங்க, ஒரு 5 10 போட்டு விடு அப்படின்னு தப்பாக நினைக்கிற ஆளும் உண்டு. அதாவது மதரசா நடத்துவதற்காக யாரெல்லாம் வாசலில் வந்து சத்தமிட்டு துணி விரித்து கொடுங்கள் ஹதியா அன்பளிப்பு என்று கேட்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த அமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். மாணவர்களை ஆலிம்களை குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவை வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் பிச்சை கேட்கிறார்கள். அது அற்பமானதல்ல, அது உயர்ந்த அமல். தமிழகத்தில் 99% மதரசாக்கள் பொதுமக்களுடைய காசு பணங்களை வசூல் பண்ணி தாங்க நடக்குது. பெரிய பணக்கார ஊராக இருந்தாலும் கூட, பெரிய பெரிய தனவந்தர்கள் இருந்தாலும் கூட எல்லா மக்கள்கிட்டையும் வசூல் பண்ணி கொண்டாந்து மதரசா நடத்து அதில் பரக்கத்துன்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், திருநெல்வேலியில் இருக்கிற மதரசாவுக்கு சென்னைக்கு வசூலுக்கு வராங்க. காரணம் என்ன? சென்னை வாசிகள் பரக்கத்தாக வாழணும்னா திருநெல்வேலியினுடைய மதரசாவில் இவங்க பங்கு பெறணும். திருச்சியில் நடக்கிற மதரசாவுக்கு இங்கே வசூலுக்கு வர்றாங்க, சென்னையில் நடக்கிற மதரசாவுக்கு கோயம்புத்தூருக்கு வசூலுக்கு போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு மதரசாவுக்குள்ளேயும் பல ஊர் மக்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மதரசாவை வச்சு மொத்த தமிழகம் செழிப்பாரு, எல்லா மக்களும் கொடுப்பாங்க, எல்லாரும் அல்லாஹ் செழிப்பாக தான் வைப்பான். இந்த பூமியில் குறிப்பாக தமிழகம் கேரளா இந்த மாதிரி பூமியில் முஸ்லீம்கள் அல்லாஹ் நல்லா தான் வச்சிருக்கிறான். ரொம்ப கேவலமான நிலைக்கு அல்லாஹ் கொண்டு போகலை. ஆனால் நாம் நிறைய மதரசா நடத்துறது அதனுடைய பரக்கத்தால் நாம் எல்லாம் கண்ணியமாக வாழ்கிறோம். அப்போது நம்ம இடத்துக்கு மதரசாவுக்குன்னு யாரேன்னு வசூலுக்கு வந்தால் அது உண்மையான முதல்ல பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். வடநாட்டில் பல பேர் மதரசாங்கிற பேரில் தப்பான லெட்டர் பேட் அடிச்சுக்கிட்டு நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு வந்து அவன் வசூல் பண்ணி அவன் வாய்க்கரிசி மாதிரி வாயில் போட்டுட்டு போகிறான். அவனுக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது. மதரசான்னு வர்றாங்களா அது உண்மையான முதல்ல பார்க்கணும். பார்த்தா நம்மளால முடிஞ்சது. நான் தான் ஓத போகலை, நான் சம்பாரிச்ச காசில் யாராவது ஓதட்டுமே, யாராவது அல்லாஹ் ரசூலுடைய அறிவை படிச்சுக்கிட்டுமே, அந்த எண்ணம் வேணுமா இல்லையா? நான் ஓதலை, என் பிள்ளைய மதரசாவுக்கு அனுப்ப எனக்கு மனசு வரல, யாருட்டு பிள்ளையாவது ஓதட்டுங்க. என் பொருளாதாரத்தில் நான் கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா பாடுபட்டு சம்பாரித்த காசு பணத்தில் எந்த பிள்ளையாவது சாப்பிட்டு அந்த பிள்ளை ஓதி பெரிய ஆளாகி வந்தா அந்த பறக்கத்து நமக்கு கிடைக்குமா இல்லையா? அந்த எண்ணம் வரணும். முடிந்தால் நம் பிள்ளைகளை ஓத வைக்க, நம் வீட்டு பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபிஸ்களாக காரிகளாக அல்லாஹ் ரசூலுடைய அறிவுகளை படித்த மேதைகளாக நம் பிள்ளைகளை உருவாக்க ஆசைப்படணும். இல்லை எனக்கு அந்த துறை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேற துறைக்கு பிள்ளையை உருவாக்கினா, யார் அந்த துறைக்கு படிக்க ஆசைப்படுறாங்களோ அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அதாவது நீ உலகத்தில் மார்க்கம் படித்த ஆலிமா இரு, அல்லது அல்லாஹ் ரசூலை படிக்கும் மாணவனாக இரு, அல்லது அந்த 2 பேரையும் நேசிப்பவனாக இரு, அல்லது அவர்களுக்கு உதவி செய்பவனாக இரு, 5வது மனிதனாக வாழ்ந்து விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அந்த 5வது நபர் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கத்தையும் மார்க்கம் படித்தவர்களையும் எவனெல்லாம் கேலியாக எண்ணுவானோ கேவலமாக பார்ப்பானோ அவனாக நீ ஆகிவிடாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தபுரானில நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த லிஸ்ட் 4க்குள்ளே நம்ம வந்துடணும், 5வது ஆளாக போயிடக்கூடாது. ஒன்று உலகத்தில் வாழும் பொழுது ஆலிம்ஸாவாக வாழ்ந்துடணும், அல்லது ஆலிம் படிக்கிற மாணவர்களாக வாழ்ந்துட்டு போயிடணும், அல்லது அந்த மார்க்க அறிவையும் ஆலிமையும் நேசிக்கிற ஆளாக வாழ்ந்துட்டு போயிடணும். 4வது எப்படியாவது உதவி மதரசாவை ஊக்கப்படுத்துகிற ஆளாக வாழ்ந்துடணும். ஏளனம் செய்பவர்களாக ஒருபொழுதும் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் முழுக்க முழுக்க அதன் நஷ்டம் உங்களைத்தான் சாரும், வேற யாருக்கும் அந்த நஷ்டம் வராது அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்களே. இப்போ மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். அது அல்லாஹ்வே விரும்பியது. அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கற்றுக்கொள்ளும் ஒரு கூட்டம் உங்களில் தயாராக வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி வைக்கிறானே, தயாராகுங்கன்னு உத்தரவு போடுறான்னு அர்த்தம்.
அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்யட்டும். யாரை? அல்லாஹ் ரசூல் இல்மை படித்து அதை போதிப்பவருக்கு. ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, அல்லாஹ்வும் அதை வரவேற்கிறான்னா அதுதான் உயர்ந்த படிப்பு, அதுதான் உயர்ந்த சேவை. அல்லாஹு தஆலா நசீஹத்தாக எதையெல்லாம் சொல்கின்றானோ அதை ஏற்று நடக்கும் பக்குவத்தை இறைவன் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.